கிட்டத்தட்ட 5 நாள் ஆனாலும் இன்னமும் வந்து பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலைங்கிற சண்டையுடைய அடுத்தடுத்த அதிர்வலைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஷாக் வேவ்ஸில் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாவனி இவங்க வந்து பிரியங்கா கூட பிக் பி 5ல் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பிக் பாஸில். ஸோ அதுக்கு பிறகு வெளில வந்ததுக்கப்புறமும் வந்து அவங்களுடைய நட்பு தொடருது. அவங்க இந்த பிரியங்கா மணிமேகலை சண்டையை பற்றி ஒரு கருத்தை பற்றி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க இப்போ நடிகையாக வந்து முன்னாடி நடிகையாக இருந்தாங்க, உள்ளார போனாங்க, உள்ளார போயிட்டு அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஹாட் ஸ்டாரில் கூட வந்து ஒரு ஷோலாம் வந்து பண்ண போகிறாங்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவனி வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. இன்செக்யூரிட்டி நாட் டாமினன்ஸ், ட்ரூத் வில் ப்ரிவைல், ஐ ஸ்டாண்ட் வித் பிரியங்கான்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒருத்தங்களுக்கு தங்களுடைய ஒரு திறமை மேலே நம்பிக்கை இல்லாமல் மற்றவங்களை பார்த்து பயப்படுறது தான் காரணம் இதுக்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா கிட்டத்தட்ட மணிமேகலைக்கு தன்னுடைய திறமை மேலே நம்பிக்கை இல்லாமல் அவங்க வந்து பயந்ததன் வெளிப்பாடு தான் இதெல்லாம். உண்மை ஒரு நாள் வெளில வரும். இது டாமினன்ஸ்லாம் இல்லை, பிரியங்கா ஒன்றும் டாமினேட் பண்ணுற ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. இதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் பிக் பாஸும் பார்த்துருக்கோம், நாங்கள் ஷோஸும் பார்த்துருக்கோம், நாங்கள் வந்து மணிமேகலைக்கு தான் என்ன சப்போர்ட் பண்ணுறோம்னு சிலரும் இல்லை இப்போ பாவனி சொல்கிறது தான் கரெக்டு. தேவையில்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து திறமையை காட்ட முடியல மணிமேகலைக்கு இவங்களை தாண்டி. ஏன்னா வந்து பிரியங்கா அந்தளவுக்கு வந்து நல்ல திறமையானவங்களாக இருக்காங்க. அதனால தான் வந்து கோவப்பட்டு அவங்க அப்படி ஒரு வீடியோவை போட்டாங்க. இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சிலரும் வந்து மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும்னு வந்து பார்த்தா ஒவ்வொருத்தங்களும் மாற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க, கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அனதர் சைட் ஆஃப் த காயின், அதாவது இன்னொரு பக்கம் நாணயத்தோட இன்னொரு பக்கத்து என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் வந்து நம்ம பிரியங்காவும் அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பிரியங்கா சைட்லேருந்து சைலன்ஸ் மட்டும்தான் வந்து ஒரே பதிலாக இருக்குது. மௌனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது போக தான் தெரிய வரும். ஆனாலும் வந்து இந்த விஷயம் சின்னதாக ஆரம்பிக்கும்னு வந்து பார்த்தா பெரிய பிரளயமாக விடுச்சு. கமெண்ட் செக்ஷனில் ஆதரவாக வந்து சப்போர்ட் பண்ணியிருந்த மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த டிஎஸ்கே அவர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க குரேஷி அப்படின்னா அவங்களாம் வந்து கமெண்ட்டே டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன? இப்போ பாவனி சொல்லியிருக்கிற விஷயத்தை பற்றி உங்கள் கருத்தும் என்ன? கூடவே குக் வித் கோமாளி 5 உடைய வின்னராக ஆல்ரெடி பிரியங்கா செலக்ட் ஆகிட்டாங்கிறத பற்றி உங்கள் கருத்தும் என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.